இந்த மாசத்துல இந்த ஆனி மாசத்துல நீங்க என்ன பண்ணணும், ஒரு முறையேனும் திருவண்ணாமலை கிரிவலம் போங்க. ஈசானிய லிங்கம் இருக்கும், கடைசியா சுடுகாட்டில் இருக்கும். வேலூர் பாதையிலேருந்து 2ஆம் ரோடு பிரியும். நீங்கள் பட்டு நேராக போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். ஹைட்டில் உள்ளே போகணும், சுடுகாட்டுக்கு போகணும். அங்கே போய் சுடுகாட்டில் ஈசானிய லிங்கம் இருக்கும், சனி தோஷத்தை போக்கும் லிங்கம். அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு அப்படியே எதிரில் பார்த்தீங்கன்னா ஈசானிய ஞானதேசிக சுவாமிகள் இருப்பார். அவர் வனமாக இருந்து தியானம் செய்யும் போது சிவனும் பார்வதியும் புலியாக மாறி பக்கத்தில் உட்கார்ந்து அவர் தியானத்திற்கு காவல் காத்தார்கள். அதே போல சனி பகவான் கொடுக்கக்கூடிய தொல்லைகளிலிருந்து உங்களை காவல் காக்கக்கூடிய பலத்தை கொடுக்கக்கூடியவர் ஈசானிய ஞானதேசிக சுவாமிகள். ஈசானிய லிங்கத்தையும் ஈசானிய ஞானதேசிக சுவாமிகளையும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா குரு கொடுக்கக்கூடிய அத்தனை பலன்களையும் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். குருபாவும் நல்லா இருக்கார், வேலை இருக்கு, வேலைக்கான வாய்ப்பு இருக்கு, வாய்ப்புக்கான வருமானம் இருக்கு. ஆனால் சனி பகவான் பல்வேறு தொல்லைகளை கொடுக்கிறாரு. அதை காத்து கொள்வதற்காக ஈசானிய ஞானதேசிக சுவாமிகளையும் ஈசானிய லிங்கத்தை வழிபட்டு இந்த மாதத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வாழ்த்துக்கள்.